உங்களை பெத்தவங்க இல்லையா, ஒருவேளை அவங்களே உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் கூட, ஏன்னா அவங்க பொருளாதாரத்துல நிறைய சிரமப்பட்டுதான் திருமணம் பண்ணிருப்பாங்க. உறவுகள் இடத்துல நிறைய இந்த ஏச்சு பேச்சுகளும் கூட இருக்கலாம். ஆனா எல்லா நேரமும் உங்களை எல்லாம் வெறுக்கவே மாட்டாங்க. உங்களை 100க்கு 100 ஏற்றுக்கொண்டு அரவணைக்க தான் பார்ப்பாங்க. ஆனா நீங்க முட்டாள்தனமா ஒரு கௌரவம், நீங்க பாருங்க, எவன் ஒருவன் தன்னுடைய ஜீவனை மாய்த்து கொண்டால் அதுதான் கௌரவ குறைச்சல், அதுதான் கோழத்தனம், அதுதான் அசிங்கம். எப்பேற்பட்ட அவமான நிந்தை வந்தாலும் அதுல விழுந்து போனவன் திரும்பி எழுந்து வாழ்ந்து காண்பிக்கிறவன் தான் சாதிக்கிறவன். புரிஞ்சுதா? உங்களுக்குள்ள ஒரு பாடுகள் வருது, கஷ்டங்கள் வருது, பிரச்சனைகள் வருது. நீங்க நினைக்கலாம், ஐயோ நான் எந்த தப்புமே செய்யலையே, நான் மத்தவங்களை போல லவ் பண்ணல, சைட் அடிக்கல, நான் ஒரு ஒரு தவறான ஒரு பெண்ணு போல எல்லாம் நான் இருக்கல, எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படியெல்லாம் இருக்காங்க, நானெல்லாம் அப்படி இல்லை, நல்லா தான் நான் வாழ்ந்தேன். ஆனா எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு கணவன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு